ஞாபக மறதி கணவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இத மறந்துட்டு வந்துட்டாருங்க இவரு. அப்பனா தியேட்டர்ல எதையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு சார். உங்க மறந்து என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா. என்னையா போட்டு குடுக்குற? பார்க்கிங் பில் எங்கேயும் மிஸ் பண்ணிருக்காரு. சோ அங்க ஏதோ ஒரு டென்ஷன், இந்த டென்ஷன்லயே உடனே அவங்க கிட்ட சண்டை போட்டு அப்படியே போயிட்டாரு. உங்களை தேடிட்டு இருந்தாரா இல்ல மறந்து தேடவே இல்ல, அப்படியே அவர் மட்டும் தியேட்டருக்கு வந்த மாதிரி போயிட்டாரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஏங்க இது பார்க்கிங்ல யாரோ பொண்டாட்டிய மறந்துடுவானாங்க அதுக்காண்டி. சார் அந்த என்ன சிரிப்பு ராஸ்கல். டிக்கெட் எங்க மறந்து வச்சிட்டேன். அப்புறம் அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சண்டை போட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் கிளம்பி ஏவிஎம் சிக்னல் வந்துட்டேன். போன் அடிச்சது, அப்புறம் பார்த்து கால் பண்றேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளவு விட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப யூ டர்ன் போட்டு திரும்ப வந்தேன். போன் பண்ணலன்னா நான் பாட்டு போயிருப்பேன். அப்படியே போயிருப்பீங்க. அதாவது என்ன, அதுவும் அவிச்சி வரைக்கும் போயிருப்பேன். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோ ஏதோ ஒண்ணு கூட்டு வந்தோம், திரும்ப போய் கூட்டிட்டு வரணும். ஒண்ணு குட்டியானமா நக்கல்யா அவனுக்கு. மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். அவரு நான் முடி இருக்க நாளுக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். இன்னைக்கு நினைச்சாலும் சிரிப்பா இருக்கு. இல்ல பக்கமா எப்பவுமே பூ வாங்கிட்டு வருவாரா? வாங்கிட்டு வர மாட்டாரு சார். கேட்டா கூட நான் மறந்துட்டேன் அப்படின்பாரு சார். அந்த மனுஷன் என்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆனா உண்மையிலேயே ஒரு கொடூரமான மறதிங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. வாசம் பண்ணிட்டு போகும்போது ஐயோ மொட்டை அடிச்சிட்டாலே. எப்படி சமாளிச்சீங்க? அப்புறம் என்ன பண்ணீங்க? அடச்சி படுக்க விட்டானையா. இப்பதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னா மறந்துரும். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. சாப்பாடை வந்து ரசிச்சு சாப்பிடுறேன் சார். எனக்கு பசி ஆறணும். ரசிச்சு சாப்பிடுறது சாப்பாடுக்கு நான் கொடுக்குற மரியாதை. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஒரு போன் வந்து வெளியே போனார் சார். நான் பாட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். ஒரு 1 hour வெளியே வரவே இல்ல. போனவன இன்னும் காணா. இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? எனக்கு என்கிட்ட காசு இல்ல. பில்லு வேற என்ன சாப்பிடுறீங்களா, வேற என்ன சாப்பிடுறீங்களா? எனக்கு இன்னும் சாப்பிடும் பயமா இருக்கு. நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை இல்ல சார், ஆனா 1 hour மேல எனக்கு அழ வர மாதிரியே வந்துருச்சு. அவங்க என்னையே பாக்குறாங்க ஹோட்டல் இருக்கிறவங்க. எங்க போயிட்டாரு? அது எங்க அப்புறமா கேட்டது, நான் பக்கத்துல ஃப்ரெண்ட் இருந்தா அவன்கிட்ட பேசி நான் மறந்துட்டேன். அப்புறம் போன் நீங்க அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டீங்க சார். ஆமா, உங்களுக்கு எப்ப ஞாபகம் வந்தது? மாமி எங்க மாமான்னு கேட்டான் அக்கா பையன். அப்பதான் ஜி ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தாங்கடா, போய் கால் பண்றாரு. வந்துட்டு கவலைப்படாத, ஒன்னும் பயப்படாத, நான் வரேன் அப்படின்னாரு. சரி நீ வா, முதல்ல வா, அப்புறம் பேசிக்கலாம். சார் நான் வேணும்னு பண்ணல சார். 400 தான் பில் ஆச்சு. அப்புறம் பே பண்ணி கூட்டு போனாரு. ஆனா வீட்டுக்கு போய் செம்ம சண்டை நடந்தது சார் அன்னைக்கு.